ஜெயா ஒரு நிமிஷம். இந்த கல்யாணம் கண்டிப்பா நடக்கும். முத்தையா, மா, ராமையா பாதி உண்மையை தெரிஞ்சு சொன்ன விஷயத்தை வச்சு நம்ம ஜெயாவை தப்பா நினச்சிட்டோம். இப்போதான் எல்லா உண்மையும் தெரிஞ்சு போச்சு இல்லை, அப்புறம் என்னமா இருக்கு? நீ இவ்வளோ கஷ்டத்துக்கு நடுவுலையும் நீ வாங்கின கடனை கொஞ்சம் கொஞ்சமாக அடைச்சிருக்கன இந்த மனசு யாருக்கு வரும் ஜெயா? இப்போ சொல்கிறேன், நீ தான் என் பொண்டாட்டி, கவலைப்படாமல் போ. தம்பி, ரொம்ப நன்றி தம்பி. நீ கவலைப்படாதீங்கம்மா, எல்லாம் நல்லதாகவே நடக்கும். சரிங்க தம்பி, நாங்க வரோம். வரோம்மா, வரோம். வாமா ஜெயா. ஏண்டா, கொடுத்த பணத்தை திருப்பி கேட்டா கலர் கலரா கதை விட்டுட்டு என்ன ஏமாத்த பாக்குறியா? இன்னைக்கு விட மாட்டேன்டா உன்னை. என்னடா உங்கள? சூர்யா, ஒரு நிமிஷம் பின்னாடி வாங்க. ஒழுங்கு மரியாதையா பணத்தை எடுத்து வச்சுட்டு போ, இல்ல அவ்வளவுதான். இவங்க ஏன் சண்டை போட்டுக்கிறாங்க? அண்ணா, என்னண்ணா நீங்க சட்டை பிடிச்சிருக்குன்னா கேளுங்க, கழட்டி தரேன். அதுக்காக இப்படி ரோட்ல வச்ச சட்டை பிடிக்கிறது? இவ்வளவு வயசையும் உங்களுக்கு விளையாட்டு தானே போலண்ணே. விடுங்கண்ணே, பாக்குறவங்க நமக்குள்ள ஏதோ தகராறு நினைச்சுக்க போறாங்க. நான் இப்போ உன்கிட்ட உண்மையாவே தகராறு தானே பண்ணிட்டு இருக்கேன். உனக்கு அவமானம் மறந்தா நான் கொடுத்த பணத்தை இப்போ என்ன விடா ராஸ்கல். யோ, என்னைய விட்ட ஓவரா பேசிக்கிட்டு இருக்க? நீகிட்ட பணம் இல்லைன்னு நினைச்சிட்டு இருக்கியா? பணம் இருந்தா உடனே எண்ணெய் வைக்க வேண்டியதுண்டா. எதுக்குடா உன்னை தேடி ஊர் ஊர் அலைய வைக்கிற? பீதாம்பரம், உங்ககிட்ட வாங்கின கடனை ஏன் தெரியுமா திருப்பி கொடுக்காம இருக்கேன்? அந்த கடன் எக்ஸ்பைரி ஆயிடுச்சியா? என்ன எக்ஸ்பைரி ஆயிடுச்சா? ஆமாயா, நீ ஒரு தடவை பணம் கொடுத்துட்டு காலம் பூரா அதை கேட்டு டார்ச்சர் பண்ணுவியா? அந்த கதையில என்கிட்ட நடக்காது. டேய், என்னடா சொல்லிட்டு இருக்க? நீ என்கிட்ட கொடுத்த பணத்தை திருப்பி வசூல் பண்றதுக்கு நான் ஒரு டைம் லிமிட் வச்சிருந்தேன். அந்த டைம்க்குள்ள நீ எனக்கு கொடுத்த பணத்தை நீ திருப்பி வாங்கியிருக்கணும். வாங்காதது உன் தப்பு. உனக்கு சாமர்த்தியம் பத்தல, அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? இப்ப நீ கொடுத்த கடன் எக்ஸ்பைரி ஆயிடுச்சு. பரிதாபப்பட்டு உன்னை அடிச்சு பணம் வாங்காம விட்டம் பாரு. நீ இதுவும் பேசுவ, இதுக்கு மேலையும் பேசுவ. எதுலயுமே சென்டிமெண்ட்ஸ் பார்க்க கூடாது. நான் சென்டிமெண்ட்ஸ் பார்த்திருந்தா உங்ககிட்ட வாங்கின கடனை திருப்பி கொடுத்துருக்கணும். நான் பார்க்காத சென்டிமெண்ட் நீ எதுக்கு பார்த்த? சென்டிமெண்டல் இடியட். உனக்கெல்லாம் பணம் கொடுத்தேன் பாரு, நான் இடியட் தான்டா. வெரி குட், நீயே ஒத்துக்கிட்ட. ஏய், இந்த விளையாட்டு பேச்செல்லாம் வேணாம். ஒழுங்கா நான் கொடுத்த பணத்தை வட்டி முதலமா செட்டில் பண்ணல, அப்புறம் மாமனார் வீட்டு வாசல்ல வந்து கச்சேரி வச்சிருவோம் பாத்துக்க. கச்சேரியா? என்ன கச்சேரி? சீட்டு கச்சேரியா இல்ல பாட்டு கச்சேரியா? வேட்டு கச்சேரி. என்னடா பாக்குற? உனக்கு தான் மான மரியாதை எதுவுமே இல்ல. உன் மாமனார் மாமியார் மச்சினனுக்கு கொஞ்சமாவது இருக்கும்ல. வீட்டு வாசலுக்கு வந்து உன்னை அவமானப்படுத்திடுவோம் பாத்துக்க. என்ன ஜெயா, என்ன அவசரமா வர சொன்ன? என்ன கல்யாண டேட் ஃபிக்ஸ் ஆயிடுச்சா? கல்யாண டேட்டா? எங்களுக்கு கருமாதி டேட் தான் ஃபிக்ஸ் ஆயிருக்கும். என்ன சொல்றாங்க உங்க அம்மா? மேடம், அந்த முத்தையா என் கழுத்துல தாலி கட்டுறதுக்குள்ள இன்னும் என்னென்ன பிரச்சனையெல்லாம் சந்திக்கணுமோ எனக்கு ஒண்ணுமே புரியல மேடம். நித்திய கண்டம் பூர்ண ஆயுசுங்கிற மாதிரி ஒரு நாளைக்கு செத்து செத்து பொழைக்க வேண்டியிருக்கு மேடம். ஜெயா, நீ சுத்தி வளைக்காம ஸ்ட்ரைட்டா விஷயத்த சொல்றியா? சொல்றேன். இந்த ஜாதகம், ஜோசியம், பரிகார பூஜை இதெல்லாம் ஒரு வழியா ஒழிஞ்சு போய் இன்னைக்கோ நாளைக்கோ முத்தையா என் கழுத்துல தாலி கட்டுவான்னு நினைச்சிட்டே இருக்கிறதுக்குள்ள எங்க இருந்தோ புதுசா ராமையான்னு ஒரு கேரக்டர் இப்ப வந்திருக்கு. அது வந்து எங்களை பத்தின எல்லா உண்மையும் முத்தையா அம்மாட்ட போட்டு கொடுத்துருச்சு. என்ன போட்டு கொடுத்தான்? அந்த ராமையா எங்க ஊர்க்காரன். எனக்கு தெரிஞ்ச பேங்க் மேனேஜர் மூலமா கொஞ்சம் ரெசிப்ட் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி அந்த முத்தையாட்ட கொண்டு போய் காமிச்சு எப்படியோ சமாளிச்சிட்டேன். ஆனா திருப்பி அந்த ராமையா குட்டைய குழப்பாம இருக்கணும்.
அவன் அப்படி வந்து மறுபடியும் குழப்பினானா எனக்கும் முத்தையாக்கும் இந்த ஜென்மத்துல கல்யாணம் நடக்காது. அந்த ராமையா நம்ம விஷயத்தை தலையிடக்கூடாது. அதுக்கு நீங்க என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது. என்கிட்ட சொல்லிட்டேல்ல ஜெயா, அந்த ராமையா விஷயத்தை நான் பாத்துக்கிறேன். நீங்க 2 பேரும் கல்யாணத்துக்கான வேலையை பாருங்க. ம். டேய் இங்க வா இங்க வா. ஐயா நீ எங்க இங்க? ஐயா நான் இந்த வீட்ல தான் வேலை பார்க்குறேன். அப்போ காயத்ரி இருக்கிற இடம் தெரிஞ்சுக்கிட்டு நீ என்கிட்ட போய் சொன்னியா? இல்லையா, காயத்ரி அம்மா தான் அவங்கள பத்தி எதுவும் உங்ககிட்ட சொல்லக்கூடாதுன்னு சொன்னாங்க. உங்களை ஊருக்கு எப்படியாவது அனுப்பி வைக்க சொன்னாங்க. அதனால தான் நான் அப்படி சொன்னேன். என்னை தப்பா எடுத்துக்காதீங்க ஐயா. உன்னை தப்பா எடுத்துக்கிறதுக்கு என்ன இருக்குமா? நாங்க பெத்த பொண்ணே எங்ககிட்ட போய் சொன்னதுக்கு அப்புறம் நாங்க யாரை குறை சொல்றது? சரி போமா, போய் உள்ள வேலை பாரு. ஐயா, அம்மா என்னை தப்பா எடுத்துக்க போறாங்க. நீ கவலைப்படாத, நான் உங்ககிட்ட சொல்லி சமாளிச்சுக்கிறேன். நீ போய் உன் வேலையை பாரு. சரிங்க ஐயா. ஆ. காயத்ரி. என்ன கார்த்திக்? காயத்ரி, நீ தானே டெய்லி செடிக்கு தண்ணி ஊத்துற? இன்னைக்கு என்கிட்ட கூட நான் ஊத்துறேன். ஐயோ பரவாயில்ல, நானே பாத்துக்கிறேன். ஏன் எப்பவும் நீ மட்டும் தான் கஷ்டப்படணுமா? குழந்தைங்களுக்கு சாப்பாடு ஊட்டுறத யாராச்சும் கஷ்டம்னு நினைப்பாங்களா? அதே மாதிரி தான் நான் இந்த வேலையை செய்யறதும். உன்கிட்ட பேசி என்னால ஜெயிக்க முடியாது. ஐ எம் சரண்டர். யூ கேரி ஆன். என்ன? காயத்ரி, 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 ஒண்ணு இல்ல, பாம்பெல்லாம் ஒண்ணும் இல்ல, பாரு. கார்த்திக், அங்க இல்ல, நீ பாரு. என்ன இது? அம்மா, பாம்புமா. எங்க? பாம்புமா, அங்க தள்ளு. அம்மா, போகாதம்மா, பாம்புமா. இரு, நான் பாக்குறேன். ப்ளீஸ் மா, போகாதம்மா. அம்மா, எது இது? பாம்பா? பிளாஸ்டிக் பாம்பு எங்கயாவது கடிக்குமா? என்னது? பிளாஸ்டிக் பாம்பா? பாரு. ஆமா, கொஞ்ச நேரத்துல நான் ரொம்ப பயந்து போயிட்டேம்மா. என்ன பண்றதுன்னே தெரியல. ஆமா ஆண்டி, நானும் பயந்துட்டேன். எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. நீங்க சொல்றது பார்த்தா நம்புற மாதிரி இல்லையே. என்னம்மா? ஆமாமா, நீயாவது சிட்டில வாழ்ந்த பொண்ணு, இத பார்த்த உடனே பயந்தேன்னு சொல்லலாம். ஆனா இவரு இந்த மலைக்காட்டிலே பிறந்து வளர்ந்தவரு, இவருக்கு இத பார்த்த உடனே பிளாஸ்டிக் பாம்பு தானே தெரியல. தெரியல ஆண்டி, காயத்ரி பயந்ததும் நானும் பயந்து போயிட்டேன். ஓஹோ, அது சரி. இது எப்படி இங்க வந்தது? அசோகோ இல்ல பூஜாவோ இங்க போட்டு போயிருப்பாங்க. அவங்க
காலையில இருந்து இந்த பக்கம் வரவே இல்லையே. இல்லம்மா, நேத்து நைட்டு இங்கதான் விளையாடிட்டு இருந்தாங்க. ஆமா ஆமா, இங்கதான் விளையாடினாங்க. வர அசோக். இருங்க வந்துடுறேன். ஒரு நிமிஷம். என்ன ஆண்டி? காயத்ரி இன்னொருத்தரோட பொண்டாட்டி. அவ பயத்துல உங்களை கட்டி பிடிச்சிருந்தாலும் நீங்க அவளை விலக்கி விடாம அப்படியே நின்னுக்கிட்டு இருக்கீங்க. இல்ல ஆண்டி. போதும், உங்க விளக்கெல்லாம் எனக்கு எதுவும் தேவையில்லை. தயவு செஞ்சு இதுவே முதலும் கடைசியுமா இருக்கட்டும். இந்தாங்க. வனிதா, ஏ வனிதா, எங்க வா கத்துற? ஏ வனிதா, என்னாச்சுப்பா உனக்கு? போகும்போது நல்லா தானே போனீங்க, இப்ப என்னாச்சு? என்னடா என்னாச்சு? ஏய், உன் புருஷனால நம்ம குடும்ப மானமே நடுரோட்ல போயிட்டு இருக்கு. என்னடா என்னடா சொல்ற? என்ன? கடன் கொடுத்தவன் உங்க மாப்பிள்ளை சட்டையை பிடிச்சி கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கான். எவ்வளோ வேலைகள். என்னாச்சு? டோட்டல் ஃபேமிலி அசம்பிளா இருக்கீங்க. ஏதாவது பிரச்சனையா? என்ன வனிதா, மறுபடியும் சூசைட் அட்டெம்ப்டா? ஏய், நீலாம் ஒரு மனுஷனா? என்ன மச்சான், பேச்செல்லாம் ரஃப் அண்ட் டஃபா இருக்கு. நான் இந்த வீட்டோட மாப்பிள்ள, உங்க அக்காவுக்கு புருஷன், உங்களுக்கு மச்சான். வாயில மரியாதை மரியாதை மணக்கணும். அதான் பார்த்தனே நடுரோட்ல உங்க மரியாதை எப்படி கொடி கட்டி பறந்துகிட்டு இருந்துச்சுன்னு. ஆமா, இன்னைக்கு காலையில என்ன உங்க சட்டை அயன் பண்ணலையா? ரொம்ப கசங்க இருக்குது. இந்த குத்தல் பேச்செல்லாம் ஒண்ணு வேணாம். அவன் ஸ்டூபிட் ஃபெல்லோ, அவனுக்கு மரியாதை தெரியல. நான் என்ன செய்யறது? ரோட்ல வச்சு சட்டையை பிடிச்சிட்டான். அவன் படத்தப்புக்கு நான் என்ன பண்ண முடியும்? என்ன டார்லிங், ஏன் இப்படி மானத்தை வாங்குறீங்க? என்ன டார்லிங், நீயும் புரியாம பேசிக்கிட்டு இருக்க? உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? நான் அவன்கிட்ட கடன் வாங்கி 1 year ஆச்சு. இதுக்குள்ள அவன் கடனை திருப்பி வாங்கியிருக்கணுமா இல்லையா? வாங்காம விட்டுட்டான். கடன் எக்ஸ்பைரி ஆயிடுச்சு. வாட் கேன் ஐ டு? என்ன மாப்பிள்ள, இப்படி கடன் வாங்குறது கேவலமா இல்லையா? ஆண்டி, பிசினஸ் மேனா கடன் வாங்கணும். ஆட்டை தூக்கி மாட்டுல போடணும், மாட்டை தூக்கி ஆட்டுல போடணும். இந்த மாதிரி பேசிட்டே இருந்தீங்கன்னு வைங்களேன், உங்களை தான் ஜெயில தூக்கி போடுவாங்க. மச்சான், என்ன எப்படி பேசுறீங்க? என் மேல கை வைக்கிறதுக்கு போலீஸ் டிபார்ட்மெண்ட்லயே ஆளு கிடையாது. சரி, நான் தெரியாம தான் கேக்குறேன். என்னமோ இந்த உலகத்திலே நான் மட்டும் தான் கடன் வாங்கின மாதிரி மானம் போச்சு மரியாதை போச்சுன்னு ஓவரா பேசிக்கிட்டு இருக்கீங்க. நம்ம இந்தியாவே கடன் வாங்கியிருக்கு. நம்ம ஒவ்வொருத்தர் பேர்லயும் இந்தியன் சிட்டிசன் மேல ஒவ்வொருத்தர் மேலே கடன் இருக்கு. பெருசா பேசிக்கிட்டு இருக்கீங்க. இங்க பாருங்க, இந்த மாதிரி விதண்டாவாதம் பேசுறது நல்லா இல்ல. நாளைக்கே கடன் கொடுத்தவன் வீட்டு வாசல்ல வந்து கத்திக்கிட்டு இருந்தானா யாருக்கும் அவமானம்? உங்களுக்கு தான் அவமானம். அதனால தான் சொல்றேன், சீக்கிரமா பணத்தை ரெடி பண்ணி கொடுங்க. அவனுக்கு செட்டில் பண்ணி வாய அடிச்சிடுறேன். அதுக்கப்புறம் மீதி இருக்கிற பணத்தை வச்சு என் பிசினஸ் அப்படியே டெவலப் பண்ணிக்கிறேன். அவ்வளவுதான், சோ சிம்பிள். இதுக்கு போய் குடும்பத்தோட மீட்டிங் போட்டுட்டு இருக்கீங்க. அம்மா, நான் அசோக்கையும் பூஜாவையும் ஸ்கூல்ல விட்டுட்டு வரேன். ஒரு நிமிஷம் இருமா, நானும் வரேன். எதுக்குமா? ஸ்கூல்ல விட்டுட்டு வர வழியில மார்க்கெட்டுக்கு போய் அப்படியே காய்கறி எல்லாம் வாங்கிட்டு வந்துடலாம். அதுக்காக நீ ஏன் அலையற? நானே வாங்கிட்டு வந்துடுறேன். ஆஹா, காய்கறில நானே பார்த்து வாங்கினாதான் எனக்கு திருப்தியா இருக்கும். ஏமா, நீ வந்ததுல இருந்து சமையல் வேலையை இழுத்து போட்டு பண்ணிட்டு இருக்க. எனக்கு கிச்சனுக்குள்ள நுழையவே விட மாட்டேங்கிற. அட்லீஸ்ட் இந்த காய்கறியாவது நான் வாங்கிட்டு வரேன். ஐயோ, வேண்டாமா? நேத்து வாங்கிட்டு வந்திய காய்கறி முத்துன கத்திரிக்காயும் அழுகுன தக்காளியும். இதோ பாரு, காய்கறி வாங்குறது ஒரு பெரிய கலை. எப்படி வாங்கணும்னு இன்னைக்கு நான் உனக்கு சொல்லி தரேன். வா போலாம். வா 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 அசோக், வா 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 பூஜா, வா பேக் எடுத்துக்கோ. வா வா வா. ஸ்கூலுக்கு கிளம்பியாச்சா? ஆமாப்பா, அம்மாவும் கூட வராங்க. அப்படியே மார்க்கெட்டுக்கு போயிட்டு வந்துடுறோம். நானும் வரேம்மா. அப்ப நீங்க எதுக்குப்பா மார்க்கெட்? ஆமாங்க, எதுக்கு சும்மா அலைஞ்சுக்கிட்டு வீட்ல இருந்து ரெஸ்ட் எடுங்க. நீ கொஞ்சம் சும்மா இரு லட்சுமி. நான் ஒன்னும் மார்க்கெட்டுக்கு வரல. நம்ம சுப்புவோட பையன் கௌதம் அசோக் படிக்கிற ஸ்கூல்ல தானே படிக்கிறா. அவனை பார்க்க போறேன். அப்பா என்ன சொன்னீங்க? கௌதம் அசோக் படிக்கிற ஸ்கூல்ல படிக்கிறானா? ஆமா காயத்ரி, அன்னைக்கு அசோக் ரோட்ல வரத பார்த்து கௌதம்னு நினைச்சு அவங்கிட்ட பேச போனதுனாலதான் உன்னை கண்டுபிடிக்க முடிஞ்சது. அன்னைக்கு உங்க அம்மா சொன்னாங்களே, நம்பலையா நீ? இல்லப்பா, 2 பேரும் திடீர்னு கண்ணு முன்னாடி வந்து நின்னதுல எனக்கு ஒண்ணுமே புரியல. இப்பதான் இந்த விஷயத்தையே புதுசா கேக்குற மாதிரி இருக்கு. அப்போ இது வரைக்கும் நீ அசோக்கையும் பூஜாவையும் ஸ்கூல்ல விட போகும்போது ஒரு தடவை கூட நீ கௌதம பார்த்ததே இல்ல?
அசோக், ஏய் அசோக், என்ன கூப்பிட கூப்பிட கண்டுக்காம போற நீ? என்னம்மா? ஒன்னும் இல்லப்பா. ஒரு நாள் நான் அசோக்னு நினைச்சு கௌதம் கிட்ட லஞ்ச் பாக்ஸ் கொடுத்துட்டேன். அவனும் நான் யாருன்னு தெரியாமலே லஞ்ச் சாப்பிட்டுட்டான். ஆனா அப்ப அசோக் தான் சாப்பிட்டுட்டு சும்மா பொய் சொல்றான்னு நினைச்சிட்டேன். இப்பதான் எனக்கு எல்லாம் புரியுதுப்பா. அப்பா, எனக்கு இப்பவே கௌதம பார்க்கணும்னு ஆசையா இருக்குப்பா. இத்தனை நாள் அவன் பக்கத்திலே இருந்திருக்கான், எனக்கு தெரியாம போயிடுச்சு. வாங்க போலாம். வாங்க. அண்ணா, ஸ்கூல்ல உன்ன மாதிரியே ஒரு பையன் இருக்கான பாத்துக்கியா? தெரியல பா. அம்மா, என்னம்மா யோசிச்சுட்டு உட்காந்துட்டு இருக்க? எல்லாம் உன் புருஷனை பத்தி தாண்டி. ஏண்டி, உனக்கு போட்ட நகை எல்லாத்தையும் வித்துட்டாரு. பத்தாததுக்கு ஊரை சுத்தி கடனை வேற வாங்கி வச்சிருக்காரு. இதுக்கு மேல நம்ம கிட்ட கடன் அடைக்க பணம் வேற கேட்டுட்டு இருக்காரு. ச்சே, என்ன பண்றதுன்னே புரியலடி. ஆமா, நாம பணம் கொடுத்தா உருப்படியா பிசினஸ் பண்ணுவாரா? உன்னை நல்லபடியா வச்சு காப்பாத்துவாரா? எனக்கு ஒரே கவலையா இருக்கு. அம்மா, பிசினஸ்க்காக என் நகையை வாங்கி வித்துட்டாரே தவிர மத்தபடி அவர் என்கிட்ட அன்பாதான் நடந்துக்கிறாரு. எப்போவாவது கோவப்படுவாரு. புருஷன் பொண்டாட்டிக்குள்ள கோபதாபெல்லாம் வர்றது சகஜம் தானம்மா. அப்பா உன்கிட்ட கோவப்பட்டது இல்லையா? அப்படிதாம்மா இதுவும். என்னம்மா சொல்ற? என் புருஷன் சொல்ற மாதிரி பிசினஸ்னா பணம் வரும் போகும் தான். அதுக்காக அவரை குறைச்சலா நினைக்கிறது சரியில்லம்மா. இந்த தடவை கண்டிப்பா அவர் ஜெயிப்பார்னு தோணுதுமா. அப்போ பணம் அவரை நம்பி கொடுக்கலான்னு சொல்றியா? கொடுக்கலனா ஒண்ணு மாத்தி ஒண்ணு ஏதாவது பிரச்சனை வந்துகிட்டே தான் இருக்குமா. நான் உங்ககிட்ட கல்யாணம் பண்ணி வைங்கன்னு கேட்கல, நீங்களா தான் பண்ணி வச்சீங்க. நீங்க பார்த்து செலக்ட் பண்ண மாப்பிள்ள தான் இவரு. இப்ப என் வாழ்க்கை நல்லா இருக்கிறதும் நல்லா இல்லாம போகிறதும் உன் கையிலயும் அப்பா கையிலயும் தான் இருக்கு. வெரி குட் வனிதா. வெரி குட்மா, வெரி குட். நீ என்னைக்காவது ஒரு நாள் இப்படி பேசுவேன்னு நினைச்சேன், அதை இன்னைக்கு பேசிட்ட. இல்லப்பா, நான் நீ பேசுனதுல ஒரு தப்பும் இல்லம்மா. உன் வாழ்க்கை எங்க கையில தான் இருக்குங்கிறத உன் அம்மா உணர்ந்திருக்கிறாளோ இல்லையோ, அதை நான் நல்லா உணர்ந்திருக்கேன். அதனாலதான் உன் புருஷன் கேட்ட பணத்தை கொண்டு வந்திருக்கேன். ஏங்க, என்கிட்ட கூட ஒரு வார்த்தை சொல்லவே இல்ல. எதுக்காகங்க அவசரமா இவ்ளோ பணத்தை கொண்டு வந்தீங்க? கொஞ்சம் பொறுமையா பண்ணிருக்கலாமே. இல்ல கோமதி, இதுக்கு மேல பொறுமையா இருக்கிறது நல்லது இல்ல. பணத்தை கொடுக்கறது தான் பெட்டர். அது இல்லங்க, இந்த பணத்தை வச்சு அவரு மாப்பிள்ள கண்டிப்பா ஒரு நல்ல பிசினஸ்ல இதை இன்வெஸ்ட் பண்ணி ஜெயிப்பார் கோமதி. அவர் இதுவரைக்கும் பண்ண எல்லா பிசினஸ்லயும் தோத்து போயிருக்கலாம். ஆனா இப்ப நாம இன்னொரு வாய்ப்பு கொடுப்போம். என்னம்மா நம்பிக்கை இல்லாம பாக்குற? தோத்து போனவங்களுக்கு தான் ஜெயிக்கணுங்கிற வெறி அதிகமா இருக்கும். அவங்களுக்கு நாம ஹெல்ப் பண்ணா கண்டிப்பா அவங்க ஜெயிப்பாங்க. அப்பா, அது நீ ஒன்னும் கவலைப்படாத வனிதா. மாப்பிள்ள இந்த பணத்தை மூலதனமா வச்சு கண்டிப்பா ஜெயிப்பாரு. அடா 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 அடா, மாப்பிள்ள மனச புரிஞ்ச மாமனார் நீங்க தான். என் மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்கீங்க. இந்த நம்பிக்கையை நான் நிச்சயமா காப்பாத்துவேன் மாமா. சரிங்க மாப்பிள்ள, இந்த நீங்க கேட்ட பணம். தேங்க்யூ மாமா, ரொம்ப நன்றி. நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க. நான் ஆரம்பிக்க போற பிசினஸ்ல உங்களே பார்ட்னரா சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி ஏகப்பட்ட 5 லட்சம் கொட்டுன்னு கொட்ட போகுது. கூடிய சீக்கிரத்துல நீங்க கோடீஸ்வர தர்மலிங்கமா மாற போறீங்க. மாத்தி காட்டுறேன். வாமா. அம்மா, கௌதம் எந்த கிளாஸ்ல படிக்கிறான்னு தெரியுமா? அவன் சென்னையில 4th படிச்சிட்டு இருந்தாமா. அங்க ஒழுங்கா படிக்கலன்னு சொல்லிட்டு சுப்புவும் அதே கிளாஸ்ல தான் இங்க போட்டதா கேள்விப்பட்டேன். 4th ஸ்டாண்டர்டா தான் இருக்கும். கேட்டு பார்க்கலாம். 4th ஸ்டாண்டர்ட் எங்க இருக்கு?
இங்க வா ஏன் ஆண்டி 4th ஸ்டாண்டர்ட்ல இவன மாதிரியே ஒரு பையன் படிக்கிறான். அவனை பாத்திருக்கியா? அவன் அங்கதோ விளையாடிட்டு இருக்கான். தேங்க்யூ. வாங்க வாங்க. 4th ஸ்டாண்டர்ட். அண்ணா உன்ன மாதிரியே இருக்கானா? ஆமா என்ன மாதிரி தான் இருக்கா பூஜா. கௌதம்